டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக அந்த வெரிகோஸ் பெயின் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, நரம்பு சுருள் நோய், நரம்பு முடிச்சு நோய்னு தமிழ்ல விதவிதமான பெயர்களால் நாம் கூப்பிடுறோம். கால்கள்ல இருக்கக்கூடிய பச்சை நிற நரம்புகள் பொதுவாக நமக்கு தெரியாது. ஆனா வெரிகோஸ் பெயின் ஏற்படும் போது என்னாகும்? இந்த நரம்புகள் நமக்கு தெரிவது மட்டுமல்ல, இந்த இடத்துல நிறைய பாதிப்புகளும் உருவாகிறத பார்க்கிறோம். கால்களுடைய நிறம் மாறுதல்ல ஆரம்பிச்சு, கால்கள்ல கடுமையான அரிப்புகள் ஏற்படுவதில் ஆரம்பித்து, கால்கள்ல ஆறாத புண்களும் குழிப்புண்களும் ஏற்பட்டு நம்முடைய இயக்கமே நின்று போகக்கூடிய அளவுக்கு நிறைய முறை அறுவை சிகிச்சை செய்தாலும், என்னதான் அறுவை சிகிச்சை செய்து கொண்டாலும் கூட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் உருவாக்கக்கூடிய நோய்கள்ல இந்த நரம்பு சுருள் நோய் அல்லது வெரிகோஸ் பெயின் மிக முக்கியமான இடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். பொதுவாகவே வெரிகோஸ் பெயின் ஏற்படும் போது நம்மில் நிறைய பேர் மருத்துவ ஆலோசனைப்படி அறுவை சிகிச்சைக்கு சென்று அறுவை சிகிச்சை செய்து பலமிழந்து இருக்கக்கூடிய நரம்புகளுடைய பகுதிகள் வெட்டி எடுக்கப்பட்டு மீண்டும் இரத்த குழாய்கள் இணைக்கப்படுகின்ற ஒரு சிகிச்சைக்குள்ள போறதை பார்க்கணும். ஒரு ஆரம்ப நிலை வெரிகோஸ் பெயினாக இருக்கும்போது சில வேதியியல் பொருட்கள் எங்கெங்கெல்லாம் நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் செலுத்தப்பட்டு அந்த இரத்த குழாய்களுடைய இயக்கங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு விடுவதை பார்க்கிறோம். ஆனா வெரிகோஸ் வெயின் அப்படின்னா என்னங்கிற ஒரு புரிதல் நம்ம வச்சுக்கணும் இல்லையா? வெரிகோஸ் வெயின் அப்படின்னா காலில் ஏற்படுவது மட்டும் வெரிகோஸ் வெயின் கிடையாது. நம்முடைய விதைப்பையில் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய வெரிகோஸ் வெயின், வெரிகோசீல் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த குழாய் சுருக்கமாக அடைப்பாக இருக்கிறத பார்க்கிறோம். ஆசன வாயில் நாம் பார்க்கக்கூடிய மூல நோய் கூட ஒரு வகையான வெரிகோஸ் வெயின் தான் அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு புரிவது கிடையாது. இரத்த குழாய்களுடைய அழுத்தத்தின் காரணமாக மாற்றமடைந்து வீக்கமடைந்து நம்மை சிரமப்படுத்துகின்ற நிகழ்வுகள் தான் இன்றைக்கு வெரிகோஸ் வெயின் சொல்றோம். பொதுவாக கால்கள்ல ஏற்படுகின்ற வெரிகோஸ் வெயின் 5 நிலைகளாக இருக்கிறத பார்க்கிறோம். முதல்ல ஏன் வெரிகோஸ் வெயின் ஏற்படுது? 5 பெரிய காரணம் சார். நம்பர் 1, நம்முடைய உடல் எடை. யாரெல்லாம் வழக்கத்துக்கு மாறான உடல் எடையோடு இருக்குமோ அவங்க எல்லாருக்குமே வெரிகோஸ் வெயின் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாவது, தைராய்டு நோய். ஒரு ஹைப்போதைராய்டிசம் சார்ந்த நோயினால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். வெறும் மருந்துகளை எடுத்துக்கொள்வதை மட்டும் நம்ம சிகிச்சையாக வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, நாள் ஆக ஆக ஏறுகின்ற உடல் மட்டுமல்ல, தசைகளில் இருக்கக்கூடிய அழற்சி வெரிகோஸ் வெயினை உருவாக்கி விடுவதை பார்க்க முடியும். மூன்றாவது, ரொம்ப முக்கியமானது, சர்க்கரை நோய். இன்றைக்கு சர்க்கரை நோய் ஏற்படும் போது தசைகளில் இருக்கக்கூடிய அந்த புரதச்சத்து குறைந்து போகின்ற ஒரு நிலையம், இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய எலாஸ்டிசிட்டி குறைந்து போகின்ற ஒரு நிலையம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வெரிகோஸ் வெயினை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். நிறைய பேர் உடம்பு நல்லா இருக்கும்போது வெரிகோஸ் வெயின் இருக்காது. திடீர்னு அவங்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்பட்டு எடை குறையும் போது பெரிய மாற்றத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். நான்காவது, ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு நிறைய பேர் வலி மாத்திரைகளுடைய உதவியோடு தான் இன்றைக்கு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். காலையில் எழுந்தவுடன் ஒரு வலி மாத்திரை, மூட்டு வலிக்காக, முதுகுத்தண்டு வலிக்காக, விதவிதமான வலிகளுக்காக சாப்பிடுகின்ற வலி மாத்திரைகள் அனைத்துமே இன்றைக்கு வெரிகோஸ் வெயினை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஐந்தாவது, நீண்ட நேரம் நிற்பது, நீண்ட நேரம் உடற்பயிற்சியற்று இருப்பது, கிட்டத்தட்ட உடற்பயிற்சியற்ற வாழ்வில் இருப்பது, இதய நோய்களுடைய ஒரு காரணமாக, ஈரல் நோய்களுடைய காரணமாக, நீண்ட கால ஆஸ்துமா நோயினால் அவதிப்படுவது, நீண்ட காலம் அறுவை சிகிச்சைக்கு பிறகோ அல்லது விபத்துகளுக்கு பிறகோ அல்லது வாழ்வியல் முறைகளாலோ நீண்ட நேரம் படுத்து கிடக்கக்கூடிய, அதிக உழைப்பில்லாத, நடையில்லாத ஒரு வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடியது, பெண்களுக்கு பிரசவ காலத்திற்கு பிறகு, பிரசவ கால அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு நிறைய பேருக்கு வெரிகோஸ் வெயின் ஏற்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு மனிதன குலத்தை அதிகமாக ஆட்டி படைக்கக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாம் காய்ச்சல், தலைவலியை சொல்லுவோம். ஆனா இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கின்ற மிகப்பெரிய நோய் எதுனா வெரிகோஸ் வெயின். இந்த நரம்பு சுருள் நோய் உடம்பில் ஏற்படும் போது நமக்கு என்ன பக்க விளைவுகள் ஏற்படலாம்? அகைன் 5 வகையான மிகப்பெரிய பக்க விளைவுகள் ஏற்படலாம். முதலாவது பக்க விளைவு, காலுக்கு செல்லுகின்ற இரத்த ஓட்டம், குறிப்பாக கெட்ட இரத்தத்தை மேலே எடுத்து செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தில் ஏற்படுகின்ற தடைகள் நமக்கு கால்களை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உருவாக்கும் போது கால்களுடைய அமைப்பு, நிறம், கால்கள்ல புண்கள், ஆறாத புண்கள், குழிப்புண்கள், மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்ற புண்களாக நம்மை மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்தி விடுவதை பார்க்க முடியும்.
இரண்டாவது பக்க விளைவு, கால்கள்ல ஏற்படுகின்ற இந்த அழுத்த மாற்றம் உடல்ல எங்கு வேண்டுமானாலும் இரத்த கட்டிகளை உருவாக்கி இன்றைக்கு கால் அடைப்புகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இரத்த கட்டிகள் கால்கள்ல அடைப்பு ஏற்படுத்தினா என்ன ஆகும்? அந்த இரத்த கட்டிகள் உடல்ல எங்கு வேண்டுமானாலும் பிரயாணம் செய்து நமக்கு நிறைய சிரமத்தை உருவாக்கலாம். காலே யானைக்கால் போல் வீங்கி விடுவதை பார்க்க முடியும். மூன்றாவது, இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான மாரடைப்புகளும் பக்கவாத நோய்களும் ஏன் ஏற்படுகிறதுன்னு பார்த்தா அந்த இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள் தான். ஆனா இரத்த குழாய்களில் நேரடியாக அடைப்புகள் ஏற்படுவது கூட சில நேரங்கள்ல இந்த வெரிகோஸ் வெயின் அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். காலில் உருவாகின்ற சிறிய ஒரு இரத்த கட்டி உடலில் பிரயாணம் செய்து இதயத்தை அடைக்கும் போது நமக்கு மிகப்பெரிய அளவு பாதிப்பான மாரடைப்பையும், மூளையில் அடைப்பை உருவாக்கும் போது நமக்கு பக்கவாத நோய்களையும், ஏன் சில நேரங்கள்ல உயிரிழப்புகளும் கூட ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். நான்காவது பக்க விளைவு பல்மனரி எம்பாலிசம்னு சொல்லுவோம். நுரையீரலுக்குள் ஏதேனும் ஒரு இடத்துல இந்த இரத்த கட்டி போய் அடைப்பை ஏற்படுத்தும் போது அந்த இரத்த கட்டியுடைய வெளிப்பாடாக மிகப்பெரிய அளவில் பாதிப்பு நமக்கு உருவாவது எது? இந்த இரத்த கட்டிகளுடைய அடைப்புகள் மூச்சு விட முடியாமல், ஏன் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வாய்ப்பை உருவாக்கி விடுவது பல்மனரி எம்பாலிசம்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. ஐந்தாவது பக்க விளைவு இது எல்லாத்துக்கும் மேலங்க, இன்றைக்கு கால்களில் சதாசர்வ காலம் வலியோ வேதனையோ பொறுக்க முடியாத அளவுக்கு எரிச்சலோ இருக்கு அப்படின்னும் போதும், கால்கள்ல சதாசர்வ காலம் அரிப்புகள், தீராத கரப்பான் போல எனக்கு இருக்கின்ற கவலையும் இன்றைக்கு நம்மை நிறைய ஆட்டி படைக்கிறத பார்க்கிறோம். சில நேரங்கள்ல உயிருக்கு ஆபத்து ஏற்படுவது கூட நம்ம யாரும் கவலைப்படுறது இல்லை. ஆனா காலையில இருந்து ராத்திரி வரையிலும் காலை போட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து அவ்வளவு தண்ணீரும் மற்ற திரவங்களும் வடிந்து மற்றவர் நம்மோடு ஒரு அறையில் இருக்க முடியாத அளவுக்கு காலில் துர்நாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டா எப்படி இருக்கும்? இதுதான் வெரிகோஸ் அல்சருடைய மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஏன்னா இன்றைக்கு வெரிகோஸ் அல்சர் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல அந்த அல்சர் நோய் இருக்கவங்க குடும்பத்தை விட்டு தனித்து இருக்க வேண்டிய சூழலை கூட உருவாக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கிறத நம்ம பார்க்கணும். இவ்வளவு சிரமத்தை உருவாக்கக்கூடிய வெரிகோஸ் வெயின், இதை குணப்படுத்துறதுக்கு வழிகள் இருக்கா? கட்டுப்படுத்துவதற்கு வழிகள் இருக்கா? தடுப்பதற்கு வழிகள் இருக்கா? ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுவனேஷன், இந்த மூன்றுக்கும் வழிகள் இருக்கா? இருக்குங்க. 5 வழிகளை நான் சொல்லி கொடுக்குறேன். முதலாவது, வெரிகோஸ் வெயின் நம்ம உடம்புல இருக்கக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் முயற்சி என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள், விலை இல்லாத செலவில்லாத முயற்சி என்ன தெரியுமா? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதாங்க. அபியங்கம் ஆச்சரேத் நித்தியம்னு சொல்லுவோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை குறைந்தது வாரத்துக்கு 2 முறை. குறிப்பாக மகாராஜ தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய். இந்த மகாராஜ தைலத்துடைய மிகப்பெரிய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடம்பெல்லாம் இரத்த ஓட்டத்தை சீராக்கி இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி இந்த இரத்த குழாய்களுடைய வால்வுகளில் இருக்கக்கூடிய பலவீனத்தை மாற்றி மிகப்பெரிய அளவில் நம்மை பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி இந்த எண்ணெய் குளியலுக்கு உண்டு. குறிப்பாக எண்ணெய் குளியலுக்கு மகாராஜ தைலத்தை பயன்படுத்தினீங்கன்னா உண்டு. இந்த மகாராஜ தைலத்துடைய மிகப்பெரிய பயன்பாடே இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய வால்வுகளை, சீரான இரத்த ஓட்டத்தை, அதாவது நல்ல ரத்தம் இதயத்திலிருந்து காலுக்கு செல்லமோ அதே போல கெட்ட ரத்தம் கால்களிலிருந்து மீண்டும் இதயத்தை அடைந்து உடல் சுத்தம் அடைவதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய அருமருந்து எதுனா எண்ணெய் தேய்த்து குளிப்பது தான். எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு பொதுவா நான் பரிந்துரைக்கக்கூடிய 3 எண்ணெய்கள். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் விளக்கெண்ணெய், தலைக்கு வைக்காதீங்க, உடம்பெல்லாம் பூசி குளிங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நல்லெண்ணெய், முடிஞ்சதுன்னா நல்லெண்ணெயை உடம்பெல்லாம் பூசி குளிங்க, தலைக்கும் வைக்கலாம். 3வது ப்ரிஃபரன்ஸ் தேங்காய் எண்ணெய், உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை தேய்க்கலாம். இல்லை சார் எனக்கு ஏற்கனவே வெரிகோஸ் வெயின் வந்துருச்சு, அது அதிகமாக கூடாது, ஒரு வியாதிக்கான சிகிச்சை, அதே நேரத்தில் தினசரி முயற்சியா நான் என்ன செய்யணும்? அதற்கு மகாராஜ தைலம் கழுத்துக்கு கீழே உடல் முழுவதும் பூசி அரை மணி நேரம் ஊற வைத்து வெந்நீரில் குளிக்கலாம். எண்ணெய் தேய்த்து குளிப்பது வெரிகோஸ் வெயினை தடுக்க, குணமாக்க, வெரிகோஸ் வெயினால ஏற்படுகின்ற பக்க விளைவுகளாக இருக்கக்கூடிய காயங்களை கூட மாற்ற சிறந்த சிகிச்சைன்னு நம்ம சொல்லலாம். 2வது, எல்-பத்தை பற்றி நான் சொல்லுவேன். என்னோட மருத்துவமனைக்கு என்னை ஏற்கனவே பார்த்தவங்க இது ரொம்ப பயன்படுத்தி பல வருஷமா இருந்த வெரிகோஸ் வெயின், சார் என்னோட தொழிலே நின்று நான் வேலை செய்வது தான், ஒரு டெய்லர் சார், அதுவும் ஒரு கட்டிங் மாஸ்டர்,
காலையில ஒரு 8 மணிக்கு நான் நின்னேன்னா சாயந்தரம் 6 மணி வரையிலும் கட் பண்ணி கொடுக்கறது தான் என்னோட வேலை. 25 வருஷமா இந்த தொழில தான் இருக்கேன். இதை தவிர எனக்கு வேற வேலை தெரியாது. ஆனா வெரிகோஸ் வெயின் வந்துருச்சு, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு என்கிட்ட சொல்றாரு, உன் தொழிலை மாத்திக்கப்பா அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சார் பண்ண முடியும்? குடும்பத்தை காப்பாற்ற. நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. அதுவும் அந்த திருப்பூர், சேலம், கோயம்புத்தூர்லாம் நான் போகும்போது வருத்தத்தோடு நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நின்று வேலை செய்தால் தான் சார் எங்க குடும்பம் நடத்த முடியும். ஆனா வெரிகோஸ் வெயின் வந்துருச்சு, என்ன பண்றது? மருந்துக்கு செலவு பண்ணவும் எங்ககிட்ட நிறைய பணம் இல்லை சார், நான் என்ன பண்ணலாம்? எல் பத்தை பத்தி நான் சொல்லிக் கொடுப்பேன். கருப்பு எல் அல்லது வெள்ளை எல் எது வேணா வாங்கிக்கோங்க. இந்த எல்லை என்ன பண்ணுங்க, ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துங்க. நல்லா பால் வந்து ஒரு 20 மில்லி அளவுக்கு எடுத்துங்க. மிக்சர்ல போடாம, இல்லை மிக்சர் தான் போட முடியும்னா மிக்சியில போட்டு நல்லா அதை அரைங்க. அரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இது ஒரு விழுது மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கால்கள்ல எங்கெல்லாம் வெரிகோஸ் வெயின் இருக்கோ, உதாரணத்துக்கு சார் கணுக்காலுக்கு மேல இருக்கு, முட்டிக்கு பின்புறம் இருக்கு, தொடைப்பகுதியில இருக்கு, எங்கெல்லாம் உங்களுக்கு கால்கள்ல வெரிகோஸ் வெயின் இருக்கும், ஒரு கால் 2 கால்னு பார்க்காதீங்க, 2 காலுக்குமே நல்லா அந்த எல்லை அரைத்த விழுதாக இருக்கக்கூடிய எல்லை எடுங்க. நல்லா தொடையில இருந்து கால் வரையிலும் அதை நல்லா பத்து போடுங்க. ஸ்லிம்மா போடாம திக்கா போடுங்க. நல்லா அந்த ஒரு இன்ச் இருக்க அளவுக்கு ஃபுல் திக்க போடுங்க. 3/4 மணி நேரம் அப்படியே உட்காருங்க, வெந்நீர்ல குளிச்சு. இதை பண்ணா என்ன ஆகும்னா, இதை வந்து வாரத்துக்கு 2 முறை 3 முறை பண்ணலாம். டைம் இருக்கும்னா டெய்லி கூட பண்ணலாம். இதை செஞ்சா என்ன ஆகும்னா, உங்களோட கால்கள் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டங்களும் வாழ்வுகள் இருக்கக்கூடிய சுருக்கங்களும் அடைப்புகளும் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைந்து உங்களோட வெரிகோஸ் வெயின் எங்க இருக்குன்னு தெரியாத அளவுக்கு முற்றிலுமாகவே மாறி விடுவதை நீங்க பார்க்க முடியும். ஆனா இது ஒரு டெய்லி பிராக்டிஸ். இதை வந்து நான் 1 முறை போட்டேன் சரியாகல, 2 முறை போட்டேன் சரியாகலன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் நிறைய பேர் உட்காந்து பார்க்குற வேலையில இருக்கும், நிறைய பேர் நின்று பார்க்கக்கூடிய வேலையில இருக்கும். இப்ப வேலையை நம்ம விட முடியாது. சிலர்லாம் டெய்லி 3 மணி நேரம் பஸ்ல ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போய் பார்க்கக்கூடிய வேலையில இருக்கும். அப்ப இந்த மாதிரி இருக்கும். அப்படின்னும் போது இந்த நிகழ்வுகளை மாற்றி ஆரோக்கியமான பெருவாழ்வுக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக சிறப்பான ஒரு தீர்வு என்னன்னா இந்த எல் பத்து தான். இந்த எல் பற்றை மட்டுமே போட்டு ஸ்டேஜ் 4ல இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயினை 6 மாத காலத்தில் ஸ்டேஜ் 1ஆக மாற்றிய எவ்வளோ பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பா சக்கரை நோயாளிகள், குறிப்பா முதுகுத்தண்டு அந்த சவ்வு அழுத்தம் மற்றும் விலகலுக்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் நிறைய பேர் இன்றைக்கு மிகச் சுலபமாக எல் பற்றை கொண்டே அவங்க காலில் இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயினை மாற்றம் அடைய செய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 3வது, இன்றைக்கு இன்னொரு ப்ரிப்பரேஷன், ரொம்ப லோக்கலா யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்பரேஷன், அனுபவ ரீதியா நான் தெரிஞ்சுக்கிட்டது. நான் ஒரு முறை என்னுடைய படிப்போட ஆரம்ப காலத்துல, அதாவது 2000-2001 டைம்ல நான் வந்து நேஷனல் இனோவேஷன் ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துல ரிசர்ச் அசோசியேட்டா ஒர்க் பண்ணேன். என்னோட வேலை என்னன்னா, கிராமங்களுக்கு சென்று, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய பரம்பரை வைத்தியர் அவர் என்ன செய்யறாரு, என்ன அவரோட ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட்டுங்கிறத அவர் கூட உட்கார்ந்து கத்துக்கிட்டு அந்த விஷயத்தை சயின்டிஃபிக்கா டாக்குமெண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவை என்றால் அதற்கான பேட்டர்ன் செய்து அவர்களுடைய வாழ்வை முன்னேற்ற வைப்பது அப்படிங்கிறது தான் இந்திய அரசாங்கத்துடைய ஒரு திட்டத்துக்காக நான் போயிருந்தேன். அப்ப வந்து மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு கிராமம், ஷீரடிக்கு பக்கத்துல, ஷீரடியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமம் வந்து வெரிகோஸ் வெயின் சிகிச்சைக்கு ரொம்ப பிரசித்தம். எப்படி நம்ம ஊர்ல புத்தூர் கட்டுன்னு நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி அந்த ஊர்ல வெரிகோஸ் வெயினுக்கு மிக பிரசித்தம். ஸோ நான் அவர்கிட்ட போய் அவங்க கூடவே ஒரு 15 நாள் தங்கி, நான் மட்டும் இல்லை இன்னொரு 6 பேர் குழுவா போய் எல்லாருமே நாங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையான டாக்குமெண்டேஷன், மெடிக்கல் டாக்குமெண்டேஷன், சயின்டிஃபிக் டாக்குமெண்டேஷன், கேஸ் ஸ்டடி டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் பண்ணோம். அப்ப அதுல ரொம்ப அழகா அவர் என்ன பண்ணாருன்னா 2 விஷயத்தை வச்சு வெரிகோஸ் வெயினுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. என்ன தெரியுமா? காலிஃப்ளவர் வெங்காயத்தால், ஒரு கைப்பிடி ஃபுல்லா காலிஃப்ளவரை எடுத்துட்டு அதே போல நல்லா சாப் பண்ண, நல்லா கட் பண்ண வெங்காயத்தால், வெங்காயம் கிடையாது, வெங்காயத்து மேல அந்த கீரை மாதிரி வரும் பாருங்க, நம்ம கூட சமையல் பண்ணி சாப்பிடுவோம், ரொம்ப சுவையான ஒரு உணவு அது. அந்த வெங்காயத்தாலையும் இதையும் போட்டு நல்லா அரைச்சி, நல்லா மெழுகு மாதிரி அரைச்சு அதை நல்லா வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய இடங்கள்ல தொடையிலிருந்து கால் வரையிலும் அப்ளை பண்ணுவாங்க. அதுல அவர் கொஞ்சம் மஞ்சள்லாம் போட்டு, இது என்னன்னு வெளியில தெரியாத அளவுக்கு அவர் வந்து அதை போட்டு பண்ணுவார். ஸோ அங்க வந்து நீங்க 10 நாள் போகணும் தொடர்ந்து.
ஸோ 10 நாள் அங்கே போனீங்கன்னா நம்ம ஊர்ல புத்தூர் கட்டுக்கு எப்படி கட்டு போடுறாங்களோ 3 நாளைக்கு ஒரு முறை 5 நாளைக்கு ஒரு முறைங்கிற மாதிரி அந்த மாதிரி ப்ராப்பரா கட்டு போட்டு உங்களுக்கு மேலே தடவிட்டு அனுப்பி கொடுப்பாங்க. 1 மணி நேரம் அங்கே உட்காந்துட்டு வாஷ் பண்ணிட்டு நீங்க போகலாம். நீங்களே வெங்காயம் கொண்டு வரணும், நீங்களே காலிஃப்ளவர் கொண்டு வரணும், உள்ள கொண்டு போய் இன்னும் மூலிகைகள்லாம் போட்டு அரைக்கிற மாதிரி அரைச்சி அவங்க 10 போட்டு விடுவாங்க. வெறும் 25 ரூபாய் தான் சார்ஜ். இதுக்கு நான் சொல்றது 2000ல 25 ரூபாய் சார்ஜ். 500ல இருந்து 700 பேர் வருவாங்க தினசரியாக. இதை பண்றதுக்குன்னே ஒரு 50 பேர் இருப்பாங்க, அவங்க ஆளுங்க, ஆண் பெண் எல்லாருக்கும் பண்ணுவாங்க. இது என்ன பியூட்டினா 10 நாள்ல பாத்தீங்கன்னா உங்களோட வெரிகோஸ் வெயின் வெளியில இருக்கக்கூடிய ரத்த குழா அப்படியே காணாம போறதை நீங்க பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய விஷயம் அது. இதுதான் இன்றைக்கு உண்மை. காலிஃப்ளவர் வெங்காயத்தால், வேற ஒன்றும் தேவையில்லை. நல்ல காலிஃப்ளவர் ஒரு கைப்பிடி எடுத்துங்க. அதே போல வெங்காயம் ஒரு செடியுடைய வெங்காயத்தால் எடுத்து சாப் பண்ணிட்டு மிக்சர்ல போட்டு கொஞ்சமா தண்ணி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு தொடையிலிருந்து கால் வரையிலும் இதை நல்லா 10 போட்டு ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு வெந்நீர் வச்சு வாஷ் பண்ணுங்க. இதை முடிஞ்சா டெய்லி பண்ணுங்க, இல்ல வாரத்துல 2 நாள் அல்லது வாரத்துல 3 நாள் பண்ணுங்க. அவ்வளவு பெரிய மாற்றம் வருவதை பார்க்க முடியும். 4வது மிக சுலபமானது என்ன தெரியுமா? மருதம்பட்டைங்க. இன்னைக்கு உலகத்திலேயே இதயம் சார்ந்த, இரத்த குழாய்கள் சார்ந்த அடைப்புகள், சுருக்கங்கள், வால்வுகளுடைய பிரச்சனைகள் வரை உடல்ல மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வந்து உடலை பலப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தமிழ் மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா மருதம்பட்டை தான். நான் பொதுவாகவே சொல்லுவேன், நிறைய மூலிகைகள் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய, நம்முடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் ஏதோ நம்ம ஊர்ல இருக்கிறதாலேயோ என்னவோ பெரிய அளவுல பிரபலத்துவம் அடையாமல் அழிந்து போகின்ற நிலையில் இருக்கிறத நான் பாக்குறேன். மருதம்பட்டையை பற்றி அவ்வளவு ஆராய்ச்சிகள், அதுவும் ஒரு ஆராய்ச்சியில நானே இன்வால்வ்டா இருந்தேன். நம்ம குரோம்பேட்ல இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி AUKBC ரிசர்ச் சென்டரும், சென்னையில் இருக்கக்கூடிய IITயும், அதே போல டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய இதய நோய் சிறப்பு பிரிவும் சேர்ந்து 2007 இருந்து 2009 வரை 3 வருட ஆராய்ச்சி, பிரிவென்டிவ் கார்டியாக் வெல்னஸ், அதாவது இதய நோயை தடுப்பதற்கான வழிமுறைகள். இன்னைக்குதான் நம்ம இதய நோய் எல்லாருக்கும் வருது, ரிஸ்க் வருதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த காலத்திலேயே 2005லேயே அரசாங்கம் இதை கண்டுபிடிச்சு 2008லலாம் ரிசர்ச் ப்ரோக்ராம்குள்ள இருந்தோம். எதுக்காகனா எந்த மூலிகையை பயன்படுத்தினா ஒரு எல்லா வகையான மக்களுக்கும் எல்லா வகையான உணவு முறைகளை சாப்பிடுவதற்கும் பெஸ்ட் ரிசல்ட்ஸா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா மருதம்பட்டை மிகப்பெரிய ஒரு இடத்தில் இருந்ததை பார்க்கிறோம். மருதம்பட்டை சூரணமாகவோ, மருதம்பட்டை கஷாயமாகவோ, மருதம்பட்டை சார்ந்த மருந்துகளையோ, அல்லது நாங்க மருத்துவமனையில் என்ன பண்ணுவோம்னா செரிமானம் ஊட்டப்பட்ட மருந்தாக மருதம்பட்டையை கொடுப்போம். மருதம்பட்டையை நல்லா 21 முறை மருதம்பட்டை கஷாயத்திலேயே நல்லா அரைச்சி பாவனம் செய்து கொடுக்கக்கூடிய அந்த மருதம்பட்டை சூரணத்தையும் நம்ம சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் நோய் அவ்வளவு வேகமாக குணமாகிறத பார்க்க முடியும். ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், எள் 10 போடலாம், காலிஃப்ளவர் வெங்காய 10 போடலாம், மருதம்பட்டை சாப்பிடலாம். சார் இதெல்லாம் எனக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு சிம்பிளா ஒரு ரெமெடி சொல்லுங்க. சிம்பிள் ரெமெடி, மோஸ்ட் எஃபெக்டிவ் ரெமெடி எதுன்னு பாத்தீங்கன்னா ஹிருத் கேர் மாத்திரைகள். ஹிருத் அப்படின்னா இதயம்னு நினைக்கிறோம். ஹிருத்னா இதயம் மட்டுமல்ல, இதயத்தை சார்ந்த இரத்த குழாய்களை பலப்படுத்தக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, அது சார்ந்த உறுப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஹிருத், ஹிருதயம்னு பேர். அப்ப இந்த ஹிருத் கேர் மாத்திரைகளை காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தையும், மகாராஜ தைலத்தை இடுப்பிலிருந்து கால் வரை நன்றாக பூசி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வைத்து குளிக்கக்கூடிய ஒரு முயற்சியை நம்ம செய்யும் போது இந்த வெரிகோஸ் வெயின் சார்ந்த சிரமங்கள் படிப்படியா குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். நம்முடைய மருத்துவமனையில பொதுவாகவே பாத்தீங்கன்னா 4th ஸ்டேஜ் 5th ஸ்டேஜ்னு சொல்லி வெரிகோஸ் வெயின் வரும்போது அந்த இடத்துல அட்டைப்பூச்சியை வைத்து கடிக்க வைத்து உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட ரத்தத்தை எடுத்து உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சை பண்ணுவோம். டீடாக்ஸ் அப்படிங்கிறது பேதிக்கு மருந்து கொடுத்து எவ்வாறு உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வெளியேற்றுறோமோ அதே போல அட்டைப்பூச்சிகளை வைத்து கடிக்க வைத்து உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு நிகழ்வு கூட நாம் செய்யக்கூடிய ஒரு முயற்சி தான். அப்ப அதை நம்ம செய்யும் போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவது போலவே அந்த இடத்தில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறும் போது உடல் சுத்தமடைவதை பார்க்கலாம். மீண்டும் மீண்டும் அந்த இடத்தில் காயங்களோ மற்றதோ ஏற்படாமல் இருப்பதையும் பார்க்கலாம். ஆனா இது எல்லாருக்கும் தேவையில்லை. ஸ்டேஜ் 4ன்னு சொல்லக்கூடிய கால்கள் முழுவதும் கருப்பாகி அரிப்புகளோடு புண்களோடு போராடுகின்றவர்களும்
5ன்னு சொல்லக்கூடிய ஆறாத குழிப்புண்களையும் காயங்களையும் வைத்துக் கொண்டிருப்பவர்களையும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடியவர்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு முதலுதவி, ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு சிகிச்சை தான் இந்த ரத்த மோட்சணம்னு சொல்லக்கூடிய இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய கழிவாக கருப்பாக மாறி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதும், அதே நேரத்தில் அட்டை பூச்சிகளை வைத்து கடிக்க செய்து அங்க இருக்கக்கூடிய ரத்தத்தை உறிந்து உடலை காப்பாற்றக்கூடிய சிகிச்சைகளும். ஆனா இதெல்லாமே ஒரு முறையான புரோட்டோகால்ல ஒரு 6 நாளைக்கு நெய் மருந்து சாப்பிட்டு 7வது நாள்ல இந்த ரத்த மோட்சணம் செய்து நம்ம உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும். ஸோ வெரிகோஸ் பெயின் அப்படிங்கிறது இன்றைக்கு அறுவை சிகிச்சை தான் தேவைப்படுகின்ற நோய் அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கைன்னே சொல்லலாம். 1,00,000 பேருக்கு வெரிகோஸ் பெயின் இருக்குன்னா அதுல ஒரு 10 பேருக்கு வேணா அறுவை சிகிச்சை தேவையே தவிர மற்ற அனைவருமே இயற்கை முறையில யோகா செய்து, தியானம் செய்து, எண்ணெய் குளியல் செய்து, எல்-10 போட்டு, இந்த காலிஃப்ளவர் வெங்காய சாறை போட்டு, உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய வகையில மருதம்பட்டையுடைய கஷாயத்தையோ மாத்திரைகளையோ சாப்பிட்டு, எதுவே முடியல சார் அப்படின்னா ஹெல்த்கேர் மாத்திரைகளை சுலபமாக வாங்கி சாப்பிட்டு வெரிகோஸ் பெயின் நோயற்ற, வெரிகோஸ் பெயின் இருந்தாலும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையோடு ஆரோக்கிய பெருவாழ்வை நாம் அனைவருமே வாழலாம். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நமக்கு வெரிகோஸ் பெயின் இல்லாம இருக்கலாம், ஆனா நம்முடைய சகோதரிகளுக்கோ அல்லது நம்முடைய மனைவிக்கோ அல்லது இன்னும் நம்ம குடும்பத்தை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கு வெரிகோஸ் பெயின் நோயினால பாதிக்கப்பட்டு சிரமப்படுவதை பார்க்கும். அப்ப இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு எல்-10 போடுறதோ அல்லது ஒரு எண்ணெய் குளியல் செய்வதோ நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய சுலபமான முயற்சி தான். ஆனா அந்த முயற்சியை கன்சிஸ்டண்டா நம்ம செஞ்சோம்னா நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட சந்தேகங்களை கேட்க முடியுமான்னு பாருங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போது அதற்கான பதில் சொல்ல காத்திருக்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.